உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்காது, ஆச்சரியக்குறியாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியவே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்களையோ மற்ற எந்த ஒரு காரியத்திலையுமே வெளியில் என்ன பண்ண தெரியாது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தடபுடான்னு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் பயங்கரமாக இருக்கும், சாப்பாடு பயங்கரமாக இருக்கும், பேச்சு கீச்சு அந்த தோரணையே எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னா குடிக்க கஞ்சில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? சிலர் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன செய்யடா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி கேள்விக்குறியில் இருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா அப்படியே தோரணை என்ன பண்ணிக்கிடுவாங்க, காமிச்சிக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது சரி எது தப்பு? நான் சொல்லட்டா, ரெண்டுமே தப்பு. என்கிட்ட இருக்கு பெருமையாக காமிக்கிறது இல்லை, மகிமையாக காண்பிக்கிறது. கையை தட்டுங்க. அதே மாதிரி பாருங்க, வெளில தடாபுடான்னு இருந்துட்டு உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதுவும் குறவு தானே. அந்த அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. நான் உள்ளுக்குள்ளே நிறைவாக இருக்கணும், வெளியிலேயும் தட்டாபுடான்னு என்ன செய்யணும். அப்படியே பாடலாமா? யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற மேன்மைகளே, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற மேன்மைகளே, எலியாவின் தேவன் இங்கே எந்தன் விசுவாச சாதனையில், எலியாவின் தேவன் இங்கே எந்தன் விசுவாச சாதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற நன்மைகளே, உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர்ல நதி அப்படியே பாயட்டுமே, ஒரு ஐஸ்வர்யத்தின் நதி. இன்னொரு முறை, ஓ யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற நன்மைகளே, யோர்தான் புரண்டு. நல்ல ஒரு ஞானத்தின் அபிஷேகம். ஓ எலியாவின் தேவன் இங்கே எந்தன் விசுவாச சாதனையில், எலியாவின் தேவன் இங்கே எந்தன் விசுவாச சாதனையில்